சமூகத்திலே வந்திருக்கிற நாம் அறிந்திருக்கிறோம், இது ஒரு பரிசுத்தமான ஒரு நாள். ஓய்வு நாள் என்றும் காணாமலும், விடுமுறை நாள் என்று யோசிக்காமலும், தேவ சமூகம்தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி மான்களைப் போல ஓடி வந்திருக்கிற உங்களை கர்த்தர் எப்படி வெறுமையை அனுப்புவார்? நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு உங்கள் மீது ஒரு புது அபிஷேகத்தை கொடுத்து, ஒரு புதிய வல்லமையை கொடுத்து, உங்களை சுகமாக்கி, உங்கள் காயங்களை கட்டி, உங்கள் கண்ணீரை துடைத்து, உங்களை கரம் பிடித்து நடத்தி, உங்களை பலப்படுத்தி தான் கர்த்தர் அனுப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உண்மையாகவே நான் பேச போற சப்ஜெக்ட் அவர் பாட்டாவே பாடிட்டாரு, பிரசங்கமே ஆவியானவர் அவரோட இடைப்பட்டார். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இங்க அமரும் போது தான் எனக்கு கர்த்தர் என்னோட பேசிட்டே இருந்தார், என்ன நீ பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதை நான் பிரசங்கத்தை அப்படியே யோசிக்கும் போது, நான் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அது அப்படியே ஆவியானவர் உங்களோட இடைப்பட்டார். ஆவியானவர் ஒருவர். ஹல்லேலூயா. சங்கீதம் 62:11 நீங்கள் வாசிக்கும் போது, தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. இன்றைக்கு நான் பேச போகிற தலைப்பு வல்லமையின் தேவன். வல்லமை உண்டு, அவர் நமக்கு வல்லமையை தருகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த கூட்டத்திலே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தமது வல்லமையை கொடுத்து தான் அனுப்ப போகிறார். ஒரு திருமணத்திற்கு போவோம் என்று சொன்னால் ஆகாரம் உண்டு, தேவனுடைய சபைக்கு வந்தால் கண்டிப்பாக வல்லமை உண்டு. நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த வல்லமையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து தான் உங்களோட நான் பேச போகிறேன். அந்த வல்லமை எப்படி வருகிறது என்பதை நாம் ஆழமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். வல்லமை நீங்கள் ஆராதிக்கிற தேவன் மூலமாக வருகிறது. ஆராதனையில தான் வல்லமையே இருக்கிறது. ஜெபம் என்பது நாம் தேவனோடு பேசுவது. ஆராதனை என்பது கர்த்தருடைய வல்லமை நம் மீது இறங்கி வருகிறது. பரலோகம் எப்படி உண்டாக்கி இருக்கிறது என்று சொன்னால், பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குது சொன்னால், மகிமையினால் நிரப்பப்பட்டு இருக்கிறது. தேவ மகிமை. அந்த தேவ மகிமை எப்பொழுது வெளிப்படும் என்று சொன்னால், நீங்கள் துதிக்க 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 தான் அந்த மகிமை வெளிப்படுகிறது. அதனால தான் தேவன் கேருபீன்களும் சேராபீன்களும் படைத்தார். அதன் பிறகு தூதர்களையும் தேவன் படைத்தார். இவர்களுடைய வேலை 24 மணி நேரமும் தேவனை ஸ்தோத்தரிப்பதும் துதிப்பதும் தான். ஏனென்றால் அப்போதுதான் அந்த மகிமை வெளிப்படுகிறது. இன்றைக்கு நாம் ஆலயத்திற்கு வருகிற நோக்கம் என்னென்று சொன்னால், நான் தேவனை ஆராதிப்பதற்காக, நன்றி செலுத்துவதற்காக. என்னுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தில் கடந்த 6 நாட்கள், திங்கள் முதல் கொண்டு சனிக்கிழமை வரையிலும் என்னை பாதுகாத்திருக்கிறார், நடத்திருக்கிறார், போஷித்திருக்கிறார், என் தேவைகளை சந்தித்திருக்கிறார், என் பலவீனத்தை மாற்றிருக்கிறார், என் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலே நான் எதெல்லாம் ஜெபித்தனோ அதற்கெல்லாம் என் ஆண்டவர் பதில் தந்திருக்கிறார். என் நாவுகள் எப்படி அமைதியா இருக்கும், என் கரங்கள், என் கால்கள் எப்படி அமைதியா இருக்கும், என் இருதய துடிப்புகள் எப்படி அமைதியா இருக்கும். தேவனை துதிப்பதே என்னுடைய சுவாசமாக இருக்கிறது. தேவனை உயர்த்துவதே எனக்கு பிரியமா இருக்கிறது. தேவனை மகிமைப்படுத்துவதே என் வாழ்க்கையா இருக்கிறது என்று சொல்லி, நீங்கள் தேவனை சார்ந்திருந்து, அவரையே நம்பியிருந்து, அவரே நீங்கள் போற்றி புகழ்ந்து பாடும் பொழுது, உங்களுக்குள் கர்த்தர் தமது வல்லமையை தருகிற தேவனாக இருக்கிறார். தானியேல் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலே எபிரெயர் வாலிப புருஷர்களை பார்க்கிறோம். இந்த எபிரெயர் வாலிப புருஷர்கள் 3 வாலிப பிள்ளைகள். அவர்கள் தன்னுடைய அக்கினி ஜுவாலையின் மத்தியிலே அவர்கள் வீசப்பட்டும் கூட அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் பாருங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வல்லமையின் தேவன், இந்த வல்லமையின் தேவன் நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருக்கு சகல வல்லமை உண்டு. அவர் நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எப்பொழுது நீங்கள் ஆராதிக்கும் போது உங்களுக்கு வருகிற எல்லா தீமைகளும், உங்களுக்கு வருகிற எல்லா வாதைகளும், உங்களுக்கு வருகிற எல்லா பொறாமைகள், எரிச்சலின் ஆவிகள், அந்தகார வல்லமைகள், சத்ருவின் சேனைகள், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு வைராக்கியத்துடன் எந்த சூழ்நிலையிலும் வந்தாலும் நான் தேவனை ஆராதித்துக் கொண்டே இருப்பேன். தேவன் கடைசி காலங்களிலே ஆராதிக்கிற பிள்ளைகளை எதிர்பார்க்கிறார். அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற பிள்ளைகள் கடைசி காலத்தில் எங்கும் அவரை தொழுது கொள்வார்களாம். ஆராதிப்பதற்கு நேரமும் காலமும் கிடையாது. நீங்க சபையில் ஆராதிக்கலாம், வீட்டில் ஆராதிக்கலாம், நீங்க கார் டிரைவ் பண்ணும்போது ஆராதிக்கலாம், உங்க வேலை ஸ்தலத்தில் ஆராதிக்கலாம். எங்கும் தொழுது கொள்ளுகிற காலங்கள் வரும்.
கர்த்தர் ஆராதிக்கிற பிள்ளைகளை எதிர்பார்க்கிறார். பாருங்க, வேதாகமத்துல சிறைச்சாலையில ஆராதிச்சவங்களை பார்த்திருக்கிறீங்களா? நம்ம எல்லாம் தெரிஞ்ச சபையில தான் ஆராதிப்பாங்க. சபையில ஆராதிக்கிற கூட்டத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா சிறைச்சாலையிலேயே ஆராதித்தார்கள். அக்கினி நெருப்பிலே அவர்கள் ஆராதித்தார்கள். ஏன்னா அவர்களுக்கு வெளிப்பாடு உண்டு, ஆராதனையிலே வல்லமை இருக்கிறது. அவர்கள் ஆராதிக்க ஆராதிக்க சிறைச்சாலின் கதவுகள் அசைக்கப்பட்டது, அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்டது, அந்த சங்கிலி எல்லாம் அறுக்கப்பட்டது. இன்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் ஆராதிக்க ஆராதிக்க உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சங்கிலிகளும் அறுக்கப்படும். கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த மே மாதம் முடிந்து ஜூன் மாதத்தில் அமர்ந்திருக்கிற என் தேவ சபையே, ஒரு ஊழியக்காரனான் சொல்லுகிறேன், வல்லமை தேவனுடையது. நீ ஆராதிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும். அந்த வல்லமை இறங்கி வரும்போது எல்லா சங்கிலிகளும் அறுக்கப்படும். ரபாலா தூரா பாஷிக்கு நான் பார்க்கிறேன், இந்த ஊழியத்திற்கு தடையா இருக்கிற சங்கிலிகள் எல்லாம் அறுக்கப்பட்டு அடுத்த லெவல்ல கர்த்தர் இந்த ஊழியத்தை கொண்டு போக போகிறார். The Lord is going to take you the next level of this ministry, because the chains are going to break up as you worship the Father in spirit and truth. நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்து கர்த்தர் இந்த சங்கிலி எல்லாம் அறுக்கப்பட்டு அடுத்த நிலைமையில் கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். நான் தரிசனம் பார்க்கிறேன். அருமையான பாஸ்டர் சங்கருக்கு சீக்கிரம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து, ரபா ஷிகே ரீவா ரபா. Thank you Lord, thank you Lord. பாஸ்டர், கர்த்தருடைய வார்த்தை வருது, எனக்கு சொந்தம் இல்லை, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லாதீங்க. இந்த சபை மக்கள் தான் உங்களுக்கு சொந்தக்காரங்க. They are lovely people. சொந்தக்காரங்க கூட அவ்வளோ நன்மைகள் செய்ய மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்று நான் துடிக்க ஒரு ஊழியக்காரர் இருக்காரு, இந்த குடும்பம்லாம் இருக்கு. நீங்க அறியாத இருக்கிற நண்பர்களை இந்த தேசத்துல நீங்க அறுவடை செஞ்சிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா? God is so good. நீங்கள் ஆராதிக்கும் போது கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் உணர்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதியுமக்கே, ஹல்லேலூயா, துதியுமக்கே. சொல்லுவோம், ஹல்லேலூயா, துதியுமக்கே. மகிமை, ஹல்லேலூயா, துதியுமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. ஃபாதர், வாலாக்காமல் என்னை தலையாக்குவி. சொல்லுங்க, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, துதியுமக்கே. ஆராதிப்போம். ஹல்லேலூயா, துதியுமக்கே, ஹல்லேலூயா, துதியுமக்கே, ஹல்லேலூயா, துதியுமக்கே. பாருங்க, எல்லாரும் பயந்தாங்க கோலியத்தை பார்த்து. ஆனா தாவீது மாத்திரம் பயப்படல. ஏன் தெரியுமா? அவன் ஆராதிக்கிறவனா இருந்தான். ஆராதிக்கிறவன் சத்துருவை பார்த்து பயப்பட மாட்டான், மனுஷனை பார்த்து பயப்பட மாட்டான், அதிகாரிகளை பார்த்து பயப்பட மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அவருக்குள் இருக்கிறவர் பெரியவரா இருக்கிறார். அதனாலதான் தாவீது அந்த கோலியாத்தை பார்க்கும்போது சொன்னா, இன்றைக்கு உன்னை கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் நீங்க சத்துருக்களா நினைக்கிறீங்களோ ஒன்னும் பண்ணாதீங்க, ஆண்டவர் ஆராதிங்க. அவங்கள உன் கையில கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடைகள் வைத்தவனை சாதியின் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரை. சொல்லுங்க, ஆடைகள் வைத்தவனை சாதியின் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. ஹல்லேலூயா. Yes Lord. Hallelujah to you. Worship the Lord. Hallelujah to you. சொல்லுங்க, Hallelujah to you. Hallelujah to you. தண்ணி பட்டா, தூக்கத்துல இருந்து நீங்க எழுந்து தண்ணி பட்டா முகம் ஃப்ரெஷ் ஆகும். சர்ச்சுக்கு வந்து அபிஷேகம் பட்டுச்சுன்னா உங்க பாடியே ஃப்ரெஷ் ஆகும். Hallelujah to you. Worship. Hallelujah to you. Glory. Hallelujah to you, my Father. Hallelujah to you, my King. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமை. இன்னைக்கு மெசேஜ் வல்லமை தேவன். சொல்லுங்க, அரக்கன் கோலியாத்தை
அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடைகள் வைத்தவரை தாவீதின் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே, மேலே 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 அரைக்கும் கோலியாத்தை அழிக்கும் சிறிய தாவீதுக்குள் ரபாஷதரரியோ, ஆடைகள் வைத்தவரை தாவீதின் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே, மேலே ஹalleluya ஹalleluya துதியும் மக்கே கோரி ஹalleluya துதியும் மக்கே ஹalleluya துதியும் மக்கே. நிறைய பேர் சொல்றதை நான் பார்த்திருக்கிறேன். எங்க நீங்க முட்டையை சாப்பிடுங்களேன் அதுல வல்லமை இருக்குன்னுவாங்க. முட்டையில சில பேர் சொல்லுவாங்க, ஏங்க நீங்க சிக்கன் சாப்பிடுங்களேன் அதுல புரோட்டீன் அதுல ஒரு வல்லமை இருக்குன்னுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஏங்க நீங்க நல்ல அந்த வெஜிடபிள் ஜூஸ் அது இந்த ஆரஞ்சு ஜூஸ் இதெல்லாம் சாப்பிடுங்களேன் ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. ஊழியக்காரன் நான் சொல்றேன், நீங்க தேவனை ஆராதிச்சு பாருங்களேன், நீங்க தேவனை ஆராதிச்சு பாருங்களேன். ஹalleluya துதியுமக்கே glory, hallelujah துதியுமக்கே glory, hallelujah துதியுமக்கே Jesus, hallelujah துதியுமக்கே. Yes Lord, amen, yes Jesus, yes Lord, hallelujah துதியுமக்கே. கை நீட்டி தூக்கி விட்டேன், உயரத்தில் என்னை வைத்தேன், பிள்ளையாய் மாற்றி விட்டேன் நிரந்தரமா, தூசியை தட்டி விட்டேன், சாம்பலை நீக்கி விட்டேன், சிங்காரம் தந்து விட்டேன் நிரந்தரமா. கை நீட்டி தூக்கி விட்டேன், உயரத்தில் என்னை வைத்தேன், பிள்ளையாய் மாற்றி விட்டேன் நிரந்தரமா. நீங்க தாவீதை கேட்டு பாருங்களேன், தாவீதே எப்படிப்பா நீ ராஜாவா மாறின? அவர் சொல்லுவார் சிம்பிளி, நான் பாலிடிக்ஸ்லாம் படிக்கல, நான் ஹிஸ்டரிலாம் படிக்கல, எக்கனாமிக்ஸ்லாம் படிக்கல, ஆராதிச்சாங்க அவ்வளவுதான். இந்த யூகேல உன்னை கர்த்தர் உயர்த்த போறாரு. ஒரு பிசினஸ் பீப்பிளா, ஒரு ஊழியக்காரனா, ரா ஷிகி ரீமா ஹௌரா அரா கராமா ஷிகே உங்களை உயர்த்த போறாரு. வல்லமை இறங்க போகுது உன் மேல. எத்தனை பேர் விசுவாசி கர்த்தர் உன்னை நெக்ஸ்ட் லெவல்ல நடத்த போறாருன்ட்டு? கை நீட்டி தூக்கி விட்டேன், உயரத்தில் என்னை விட்டேன், பிள்ளையாய் மாற்றி விட்டேன் நிரந்தரமா, தூசியை தட்டி விட்டேன், சாம்பலை நீக்கி விட்டேன், சிங்காரம் தந்து விட்டேன் நிரந்தரமா. கை நீட்டி தூக்கி விட்டேன், உயரத்தில் என்னை விட்டேன், பிள்ளையாய் மாற்றி விட்டேன் நிரந்தரமா, தூசியை தட்டி விட்டேன், சாம்பலை நீக்கி விட்டேன், சிங்காரம் தந்து விட்டேன். ஹalleluya ஹalleluya துதியுமக்கே, hallelujah துதியுமக்கே, hallelujah துதியுமக்கே, hallelujah துதியும். மாலாக்காமல் மாலாக்காமல் என்னை தலையாக்குவேன், கீழாக்காமல் என்னை yes Lord மாலாக்காமல் என்னை கீழாக்காமல். கரங்களை தட்டி அப்பா மகிமைப்படுத்துவோம். நீங்கள் ஆராதிக்கும் போது வல்லமையை பெற்றுக் கொள்வீர்கள். வல்லமை தேவனுடைய. இரண்டாவது, இயேசுவின் நாமத்திலே வல்லமை இருக்கிறது. There is a power in the name of Jesus. லூக்கா 9:1 ஆண்டவர் அப்போஸ்தலர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதிகளை குணமாக்குவீர்கள், சாவுக்கு ஏதுவான எதை குடித்தாலும் அது உங்களை அணுகாது என்ற அதிகாரத்தை கர்த்தர் அவருடைய நாமத்தினாலே கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு தேவ பிள்ளையை இங்கிருந்து நீங்கள் போகும்போது அவருடைய நாமத்தின் அதிகாரத்தை பெற்றுக் கொண்டு போக போகிறீர்கள். இந்த உலகத்துல நான் பொதுவா சொல்றேன், போலீஸ்காரன் கை நீட்டினா வண்டி நிற்கும், ஆணுடைய பிள்ளைங்க கை நீட்டினா பிசாசு நிற்கும். அதிகாரங்க, கரங்களை தட்டுவோமா? There is an authority. There is an authority. In Jesus' name, you can cast out the demons, you can heal the sick, you can raise up the dead. அவருடைய நாமத்தினாலே நமக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். சொல்றாரு மத்திய 28 கடைசி 3 வசனத்துல, வானத்தின் மேலும் பூமியின் கீழும் எனக்கு சகல அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒரு கம்பெனில நம்ம வேலை செஞ்சோன்னா அந்த கம்பெனிக்குள்ளதான் நம்ம போயிட்டு இருப்போம். 2005 என்னுடைய வேலையை நான் ரிசைன் பண்ணேன். அப்போ எல்லாரும் சொன்னாங்க, நீ பைத்தியக்காரன், நல்ல இன்ஜினியரோட வேலையை நீ மிஸ் பண்ணிட்டு வந்துட்ட, ஊழியத்துக்கெல்லாம் போனால் கஷ்டப்படுவேன்.
எனக்குள்ள ஒரு விசுவாசம், என் ஓனர் வந்து சாதாரணமானவர் இல்லை, வானத்தையும் பூமியும் படைச்சவர். நான் அவர்கிட்ட வேலை செய்யறேன். அப்ப என்ன வந்து ஒரு இடத்துக்கு அனுப்ப மாட்டார், உலகம் முழுவதும் அனுப்புவார். ஏன்னா அவர் நாமத்தை நான் அறிந்திருக்கிறேன். I know who is my God. I know who is my God. நிறைய பேர் கேட்பாங்க, பாஸ்டர் எப்படி உங்களுக்கு இன்கம், எப்படி உங்களுக்கு சோர்ஸ், உங்களுக்கு யார் தெரியும்? ஜிஓடி தெரியும்னு. ஜிஓடி God. Hallelujah. He is my source. I know him. அவர் நாமத்தை நாம் அறிந்தபடினாலே அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவராக இருக்கிறார். ஜிஓடி God. என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் உனக்கு நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். எல்லா நாமத்திற்கு மேலான நாமம். எல்லா நாவுகளும் முழங்காலும் அவருக்கு முன்பாக முழங்காலிடும். ஒரு சாதாரணமா, நல்ல கவனிங்க, ஒரு சாதாரணமா ஒரு அதிகாரி தெரிஞ்சா நம்ம எவ்வளவு பண்ணுவோம். எனக்கு அவரு தெரியும், எனக்கு இவரு தெரியும். நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ சாதாரணமானவர்கள் இல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். You are not ordinary people. Listen, listen, listen. I am prophesying you. I am prophesying you. நீங்க வேணா நினைக்கலாம், ஐயோ உங்களை பார்க்க எப்படி தான் இருக்கீங்க, ஏதோ வாழ்க்கை வாடுறேன், ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு கார் வச்சிருக்கிறேன், ஏதோ ஒரு வேலைக்கு போறேன், ஏதோ 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 ஏதோ. Let me tell you, you are not ordinary people. ராபாஷிகே, அவர் நாமத்தை அறிந்த தேவ ஜனங்கள் நீங்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, you are a royal priesthood. ராஜரீக ஆசாரிய கூட்டங்கள் சொல்றார். உங்களுடைய நடவடிக்கை, உங்களுடைய பேச்சு எல்லாம் ராஜாவின் பிள்ளைகளை போல இருக்கணுங்க. அவர் ஐஸ்வரியத்தின் சம்பந்தர். ராபாஷிகே, நீ தரித்திரப்படுவதோ, நீ பலவீனப்பட்டு இருப்பதோ, நீ வியாதிப்பட்டு இருப்பதோ, நீ தலை குனிஞ்சு இருப்பதோ, நீ அழுகிறதுக்கு தேவ சித்தம் இல்லை. அவர் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். அவர் ராஜாவாக இருக்கிறார். அதனாலதான் அவருக்கு பெயர் உண்டு, யூதாக்களின் ராஜாவாய் சிங்கமாக அவர் மரித்தார். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன். அந்த நாமத்தில் வல்லமை இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசுவின் நாமத்தில் வல்லமை இருக்கிறது என்று சொல்லி? ஹல்லேலூயா. அந்த ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கன்றான். ஏன் அந்த வார்த்தையில வல்லமை இருக்கு, இயேசுவின் நாமத்தில் வல்லமை இருக்கு. ஆண்டுடைய வார்த்தை நீங்க பேச 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 கர்த்தர் உங்கள் நாவில அதிகாரத்தை வைக்கிறார். இந்த நாவு இருக்கு பாத்தீங்களா, நீங்க இயேசு 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 ஒரு நாமத்தை சொல்ல 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 உங்களை கர்த்தர் அதிகாரம் உடையவர்களாய் மாற்றுகிறார். இந்த பூமியில ஒரு அதிகாரிக்கு 5 வருஷம் தான் அதிகாரத்துக்கு 5 வருஷம் தான் அதிகாரம் உண்டு. எந்த ஒரு பார்ட்டி, எந்த ஒரு மனுஷன் இருந்தாலும் ஒரு 5 இயர்ஸ் தான் ரூல் பண்ண முடியும். ஆனா எப்பவுமே அதிகாரம் இருக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். நல்ல கவனி, எப்பவுமே அதிகாரம் உடையவர் தான் நம்முடைய ஆண்டவர். அவர் காற்றை அதட்டினவர், மரணத்திலிருந்து மனுஷனை எழுப்பினவர், குருடனை பார்க்க வைத்தவர், வியாதிகளை குணமாக்கினவர். அவர் அதிகாரம் உடையவராக இருக்கிறார். இன்னைக்கு அந்த அதிகாரத்து வல்லமை நமக்கு தரப்போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பா இந்த நாமத்தில் வல்லமை உண்டு. அல்லேலூயா. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் இன்று நடக்குது. சொல்லுவோம், ஏசப்பா உங்க நாமத்தில் அதிசயங்கள் இன்று நடக்குது. பெய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பாடுவோம், பெய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள். உம்முடைய வல்லமை குறைந்து போகவில்லை, உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. பேதுரு, பவுல் போன்ற அப்போஸ்தலர்கள் இயேசுவின் நாமத்தை தான் பிரசங்கம் பண்ணாங்க, இயேசுவின் நாமத்தை தான் சொன்னாங்க. அவங்க சொன்னபோது வியாதி போச்சு, பிசாசு ஓடிச்சு, பல அற்புதங்கள் நடந்தது. அதே நாமத்தை தான் நாமும் சொல்லிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. பாஸ்டர்,
இந்த தேசத்துல பல சபைக்கு ஆண்டவர் கொண்டு போயிருக்கிறாரு. ஆனா இந்த சபையில ஒரு வல்லமையை நான் பார்க்கிறேன். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லையோ, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சொல்லுங்க, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை ஏசப்பா ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் இன்று நடக்குது. பாருங்க, பேதுரு வந்து ஒரு பெரிய டாக்டர்லாம் கிடையாது. இன்னைக்கு நீங்க ஒரு டென்டல் டாக்டர் கிட்ட போங்க, எவ்வளவு ஃபீஸ் பே பண்றீங்க? ஒரு பல்லு வலிக்கு எவ்வளவு ஃபீஸ் பே பண்றோம் ஹாஸ்பிட்டல்? நல்ல யோசிச்சு பாருங்க. ஒரு போன் ஃப்ராக்சர் ஆச்சுன்னா எக்ஸ்ரே எடுக்க சொல்றான், பெட்ல அட்மிட் ஆன சொல்றான், எவ்வளோ காசு செலவு பண்றோம். அலங்கார வாசலிலே, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் அலங்கார வாசலிலே செப்பானியாய் பிறந்தவன் ஒவ்வொரு நாளும் ஏதாவது கிடைக்குமா என்று வாசல்ல காத்திருக்கும் போது பேதுரு போறாரு. அப்ப சொல்றாரு, என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா, என்கிட்ட இருக்கு தட்டமா, இயேசுவ நாமத்துல எழுந்து நட. In the name of Jesus you rise up and walk. வேதம் சொல்லுகிறது, அவன் முழங்கால் எல்லாம் பலனடைந்து குதித்து தேவனை துதித்தான். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சொல்லுங்க, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. நிறைய ட்ரைனிங்க்கு நம்ம போயிருப்போம். நிறைய ட்ரைனிங் இருக்கு. டீச்சர்ஸ் ட்ரைனிங் இருக்கு, மெடிக்கல் ட்ரைனிங் இருக்கு. இது பவர்ஃபுல் ட்ரைனிங். ஹல்லேலூயா. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல், எஸ் லார்ட், உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல். நிறைய பேருடைய பிரேயர் ஏன் கேட்கப்படல தெரியுமா? சார்ஜ் இல்ல. சார்ஜ் இருந்தா தான் அது கனெக்ட் ஆகும். இனி கர்த்தர் ரீசார்ஜ் பண்றாரு. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லையோ, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. மூன்றாவது, அவருடைய ரத்தத்தில் வல்லமை இருக்கிறது. கரங்களை தட்டுவோமா? நீங்கள் ஆராதிக்கிறதுல வல்லமை இருக்கு. அதுவும் அந்த ஆராதனை ஆவியோடு உண்மையோடு இருக்கணும். ரெண்டாவது, அவருடைய நாமத்தினால வல்லமை இருக்கு. மூணாவது, ரத்தத்தினால வல்லமை இருக்கு. பாருங்க, ஆபேலுடைய ரத்தம் தேவனுடைய சமூகத்தில் எட்டினது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தமும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற அசுத்தமான காரியங்கள்ல நம்ம எல்லாமே கிளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷா அவுட்ல வச்சுப்போம். ஆனா உள்ளத்துல இருக்கிற அழுக்கை யாராலும் கிளீன் பண்ண முடியாது. அப்படி அழுக்க கிளீன் பண்ணா ஆபரேஷன் பண்ணா நம்ம ஒத்துக்க மாட்டோம். நல்லா கேளுங்க, தைல போட்டு அதுக்கு ஒரு 10 மாசம் வெயிட் பண்ணி நம்ம டயர்ட் ஆயிடுவோம். அதை நம்ம விரும்ப மாட்டோம். ஆனால் அப்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. எவ்வளவு பெரிய வல்லமைங்க, யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய வல்லமை. ரபாஷிக்கு அவருடைய ரத்தமானது சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஒரு நாள் ஒரு சபையில ஒரு பிசாசு பிடித்த ஒரு மகள் வந்திருக்கிறார். அப்ப அந்த நேரத்துல ஊழியக்காரர் இல்ல, அவர் ஊழியத்துக்காக வெளியே போயிட்டார். உடனே விடுதலை தேவைப்பட்டது. யாருமே இல்லை ஜெபிக்கிறது. ஒரு வயசான அம்மா இருந்திருக்காங்க. அப்ப அந்த அம்மா கிட்ட போயிட்டு, ஐயா பாஸ்டர் இல்லையா, என் பிள்ளைக்கு உடம்பு முடியல, கொஞ்சம் ஜெபம் பண்ண முடியுமா? ஐயோ பாஸ்டர் ஊருக்கு போயிட்டாருங்களே, ஊழியத்துக்கு அவர் இல்லையே, என்னம்மா ஆச்சு? அந்த அம்மா ஒரு 60 வயசு மேல இருக்கும் போல, இந்த மாதிரி உடம்பு முடியாம வந்திருக்கிறா, கொஞ்சம் ஜெபிக்கணும் சரிம்மான்னு சொல்லி, அந்த அம்மாவுக்கு அவ்வளோ படிப்பறிவு இல்லாதவங்க, ஒரு சாதாரணமான ஒரு தாயார் அங்கிட்ட போயிட்டு அந்த பிசாசு பிடிச்ச பார்த்து சொன்னாலாம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொன்னோனமே பிசாசு ஓடிச்சான். அவங்க ஒன்னும் பெரிய ஜெபம்லாம் பண்ணவே இல்லை, ஒண்ணுமே செய்யல. ஒரு சாதாரண ஒரு தாயார் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்ற வார்த்தையை சொன்ன உடனே அந்த மகளை பிடித்திருக்கிற பிசாசானவன் வெளியே போகிறதை அங்க ஜனங்கள்லாம் கண்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் ரத்தத்திலே ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க? ஒரு ரத்தத்தில் வெற்றி உண்டு, ஒரு ரத்தத்தில் வல்லமை இருக்கிறது. அதனாலதான் நம்ம வாசிக்கிறோம், அவருடைய ரத்தம் நமக்காக பேசிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய வியாதியை கண்டுபிடிக்கிறதுக்கு பிளட் டெஸ்ட் எடுங்கன்றாங்க. அந்த பிளட்ல தான் கண்டுபிடிக்க முடியும் என்னன்னு. நம்ம ஒவ்வொரு மாதமும் திருவிருந்துல பங்கு பெறுறோம். அந்த திருவிருந்துல அவருடைய ரத்தத்துல நீங்க போஜனம் பண்ணும்போது, பானம் பண்ணும்போது, அவருடைய ரத்தம் உங்களுக்குள்ளாக கலக்கி கொண்டு இருக்கிறது. நல்ல கவனிங்க. இனி ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் பிளட் இல்ல, ஜே பாசிட்டிவ் பிளட் உங்களுக்குள்ள வந்துருச்சு.
அந்த ஜே பாசிட்டிவ் பிளட் உங்களுக்குள்ள வந்தா இப்படிதான் மியூசிக் அடிப்பீங்க. கரங்களை தட்டுங்க, கை தட்டுங்க. இப்படிதான் மாறும், வல்லமை மாறும். ஏன்னா அந்த ஜே பாசிட்டிவ் பிளட் ஆனது உனக்குள்ள இருக்கிற வைரஸ், உனக்குள்ள இருக்கிற சாபங்கள், உனக்குள்ள இருக்கிற எல்லா வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள், எல்லா விதமான அந்தகார வல்லமைகள், எல்லா சந்ததிகள், ஜெனரேஷன் கர்ஸ் எல்லாமே ஒரு ரத்தம் சுகமாக்கி விடுதலை தந்து நம்மை வல்லமை உள்ளவர்களாய் மாற்றப்படுகிறது. சில பேர் சொல்லுவாங்க, நீ அவங்க சித்தப்பா மாதிரி இருக்கீங்க, அவங்க அங்கிள் மாதிரி இருக்கிறீங்க, அப்பா மாதிரி இருக்கீங்க, அம்மா மாதிரி இருக்கீங்க, அவங்க சாயல்ல பிறந்திருக்கிறீங்க, இவங்க சாயல்ல பிறந்திருக்கீங்க. அவர் ரத்தம் உனக்குள்ள வர ஆரம்பிச்சுன்னா அவர் சாயல்ல நீங்க மாறிட்டே ராபா ஷகரபாலதியா தீபானா தூரபாலதியா அவருடைய சாயலா, அவருடைய சாயலா, அவருடைய மகிமையா, அவருடைய பிரசன்னமா, அவருடைய நடத்துதலா, அவருடைய பிள்ளையா, அவருடைய மகளாய் உன்னை கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ரத்தம் ஜெய, ரத்தம் ஜெய, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய, ரத்தம் ஜெய, ரத்தம் ஜெய, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய, விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெய, வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம். சொல்லுவோம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், பலவீனம் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், என்னை பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம். என்னை பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, ரொம்ப டயர்டா இருக்கேன்பா, ஒரு ஜூஸ் குடிக்கலாமே, ரொம்ப டயர்டா இருக்கப்பா, ஒரு காஃபி குடிக்கலாமே, ரொம்ப தண்ணி குடிக்கலாமே. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப டயர்டா இருக்கும்போது திருவிருந்துல பங்கு பெற்றிருப்பாங்க. வாழ்க்கையில நீ ரொம்ப டயர்டாயி எல்லாமே முடிஞ்சிச்சுப்பா, எனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்ல, நான் தோத்துட்டேன் அப்படின்னு நினைச்ச சூழ்நிலையில ஆண்டவரே நான் மன்னிங்க, என்ன ஒரு விசையா பலப்படுத்துங்கன்னு சொல்லி அந்த திருவிருந்துல நீ பங்கு பெற்றிருப்பார். அல்லேலூயா. விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம். க்ளோரி. விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், என்னை பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், என்னை பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம். ஆஹா ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம். சொல்லுவோம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். டாக்டர் கொடுக்கிற அட்வைஸ் என்னன்னா, ரொம்ப பலவீனமானா சொல்லுவாங்க கொஞ்சம் பிளட் ஏற்றணும். ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா சொல்லுவாங்க பிளட் நிறைய போயிடுச்சு, பிளட் ஏற்றணும். இன்னைக்கு கர்த்தரும் பிளட் ஏற்றிட்டே இருக்கிறேன். பாருங்க, ஒரு சாதாரண பிளட் ஏற்றும் போதே ஸ்ட்ரென்த் ஆறாங்கன்னா அவர் பிளட் இறங்குச்சுன்னா எவ்வளவு ஸ்ட்ரென்த் ஆகும். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். சலோ கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். கலகலங்க கலகலங்க. இயேசு வருகிறான்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரத்தம் மேல இறங்கிட்டு இருக்குன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். glory கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். worship the Lord. கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். நாலாவது, அவருடைய சிலுவையிலே வல்லமை இருக்கிறது. இந்த மெசேஜை இங்க உட்காரும் போது எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதனாலதான் நான் பாருங்க எதுவுமே ஓபன் பண்ணல. அவருடைய சிலுவையிலே வல்லமை இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:18 வாசிக்கிறோம். சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போறவனுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தெய்வ பலனா இருக்கிறது. The message of the cross, it is a foolishness to the unbeliever, but those who are saved is a God's strength. சிலுவையிலே வல்லமை இருக்கிறது. சத்துரு எதுக்குமே பயப்படல, அவருடைய சிலுவைக்கு பயந்தான். சிலுவையிலே சாத்தானை தேவன் அசைக்கினார். கொலோசியர் 2:15 சொல்லுகிறது, அவர் வெளியரங்கமான கோலமாக்கி அதிகாரங்களை உரிந்து கொண்டு அவர் வெளியரங்கமாய் கோலமாற்றி அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தாரா. துரைதனங்களும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நீங்க எப்பெல்லாம் சிலுவையை நோக்கி பார்க்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு வல்லமை இருக்கிறது. நல்ல கவனிங்க.
இயேசு சிலுவையில 7 வார்த்தை கூறினார். முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்ன என்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொன்னார். இதோ உன்னுடைய தாய் என்று சொன்னார். நான் தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். பிதாவே என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்னார். இவர்களை மன்னியும் என்று சொன்னார். அதிலே வல்லமை இருக்கிறது. அதுல வல்லமை இருக்கு. சிலுவையில வல்லமை இருக்கிறது. இன்னைக்கு யாரெல்லாம் இந்த கூட்டத்துல ஆண்டுடைய சிலுவையை பார்க்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு வல்லமையை கொடுத்து அனுப்ப போகிறார். இதுவரைக்கும் பிசாசு உங்களை பயமுறுத்தி இருந்தா, இனி உங்களை பார்த்து அவன் பயப்பட போறாங்க. ஏன்னா நீங்க சிலுவையை நோக்கி பார்க்கும்படியா. பிசாசு எப்படி உங்களை பயமுறுத்துவான்? ஒரு வியாதியை கொடுத்து பயப்படுவான். பாத்தியா உன் கிட்னி, பாத்தியா உன் பிபி, பாத்தியா பாத்தியா உனக்கு, பாத்தியா சுகர், பாத்தியா பாத்தியா உன் பிள்ளைங்க, பாத்தியா எப்படி இருக்கு, பாத்தியா நீ சர்ச்சைக்கு போயிட்டே இருக்கிற, பாத்தியா உனக்கு இப்படின்னு உனக்கு பல விதமான சூழ்நிலை கொண்டு வருவான். நீ சொல்லணும், என் ஆண்டவர் சிலுவையில வெற்றி சிறந்தவர். நீ என்னை தொடவும் என்னை பயம்புறுத்த உனக்கு அதிகாரம் கிடையாது. நீ என்னை தொடவும், சொல்லுங்க, நீ என்னை தொடவும் என்னை பயம்புறுத்த அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா. சிலுவையில வெற்றி சிறந்தவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சிலுவையில வெற்றி சிறந்தவர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லு. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. Glory. நீர் என்னோடு, சொல்லுங்க, இருக்கும் போது ஜீசஸ் என்னாலும் வெற்றி வெற்றியே. Glory. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமை கூறு எங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே. மரணமை கூறு எங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே. மரணத்தை வென்றவரே, உம்மை ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. மரணத்தை வென்றவரே, உம்மை ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு, சொல்லுவோம், இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு. யாருக்கெல்லாம் இந்த மரண பயம், எஸ்பெஷலி இந்த வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மரண பயம், நெஞ்சு வலி லைட்டா வந்தா ஒரு மரண பயம், லைட்டா ஒரு மயக்கம் வந்தா ஒரு மரண பயம். அப்படிப்பட்ட பயத்துல இருக்கிறீங்களா? இனி கர்த்தர் உங்களை விடுதலையாக. அப்படியே சிலுவையை பார்க்கிற உனக்கு வல்லமை உண்டு. பாடுவோமா? மரணமை கூறு எங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே. மரணமை கூறு எங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு, நீர் என்னோடு இருக்கும்போது பாருங்க, நல்லா கவனிங்க. ஒவ்வொரு ஃப்ரூட்லயும் ஒவ்வொரு புரோட்டீன்ஸ் இருக்கும். கால்சியம், புரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்கும். இன்னைக்கு எல்லாமே சேர்த்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். உன் பாடியில இறங்கிட்டு இருக்கு. I'm telling you, உன் பாடியில இறங்கிட்டு இருக்கு. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஓ, நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லை, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜீசஸ். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. எஸ் லார்ட். எல்லா கரங்களை தட்டி, சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் என் துதியினால் உடைந்துவிடும். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன் என்று சொல்லி ஜீவன் உள்ள தேவனை ஆராதிப்போமா? இன்றைக்கு சிலுவையிலிருந்து உனக்கு விடுதலை. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்து விடும். சிறைச்சாலை கதவுகளும் என் துதி
அபிஷேகம் எனக்குள்ளே, அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஃபாதர், அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சொல்லுங்க, ஹalleluya, ஹalleluya. உற்சாகமாய், ஹalleluya, ஜீசஸ், ஹalleluya, ஆமென், ஹalleluya. நீரனோடு, நீரனோடு இருக்கும்போது எல்லாரும் கேட்பாங்க வீட்டுக்கு போனோம், என்னங்க எல்லாரும் ரொம்ப பவரா இருக்கீங்க, ஃபயரா இருக்கிறீங்க, என்ன பாஸ்டர் என்ன பிரியாணி எதனா போட்டாரான்ட்டு. நீ சொல்லணும், அப்பா எனக்கு வல்லமையினால் நிரம்பிட்டார். ஹalleluya. கரங்களை தட்டி உற்சாகமாய். ஐந்தாவது குறிப்பு, ஒற்றுமையிலே வல்லமை இருக்கிறது. இன்னைக்கு யூகே தேசத்துல நடக்கிற சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். ஒற்றுமையா இருக்கிறாங்க ஒரு கூட்டம், அவங்க வல்லமையா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நீ கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் பிரிஞ்சு இருக்கிறோம். தேவ ராஜ்யத்தின் பிள்ளைங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய உலகத்துல தான் நல்ல கவனிங்க, சிஎஸ்ஐ, ஆர்சி, பென்டகோஸ், கரிஸ்மேட்டிக் சர்ச், டிஎல்சி நம்ம பிரிஞ்சு இருக்கிறோம். ஆனா பரலோகத்துல எல்லாம் நம்ம தெய்வ பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம சரீரத்தில் இருக்கிற அவயங்கள் பிரிஞ்சிருக்கா? இல்ல, அதெல்லாம் ஒற்றுமையா இருக்கு. சபையும் ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஊழியர்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும், அப்பதான் எழுப்புதல் வராங்க தேசத்துல. பாஸ்டர்ஸ்க்குள்ள ஒற்றுமை இருக்கணும், சபைகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும், தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும். ஒற்றுமை இருக்கிற இடத்துல வல்லமை இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன், இந்த சபை தேவனுடைய அன்பின் ஒற்றுமையில வளரப் போகிறது. Thank you Lord. உங்களுடைய ஊழியக்காரர் எல்லாரையும் நேசிக்க கூடியவர். நான் அது ஆவியில உணர்கிறேன். அப்போ இது வளர்ற இடமா இருக்க போகிறது, எல்லையை விரிவாக்குற இடமா இருக்க போகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்க போகிறார். ஹalleluya. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, நான் நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நான் இந்த தேசத்துக்கு வந்து ஒரு 1.5 மாசம் முடிய போது, நான் அடுத்த வாரம் போயிடுவேன். எப்படா போவேனா காத்துட்டு இருக்கேன். நல்ல கவனிங்க, வந்து 1 மாசம் கூட ஆகல, வீட்டு ஞாபகம் வந்துடுச்சு, எப்படா நம்ம போறோம். சில பேர்லாம் இங்க 20 வருஷம் இருக்கிறீங்க, 10 வருஷம் இருக்கிறீங்க, இன்னும் உங்க சொந்த வீட, சொந்த குடும்பத்தை பார்க்கல. உங்க மனசு வேதனை எவ்வளவு இருக்கும் என்னால உணர முடியுது. என்னால I can feel it. Thank you Lord. ஆனா கர்த்தர் ஒரு நாள் உங்களை கொண்டு போவார். It's a prophecy. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. நல்ல கவனிங்க, இந்த தேசத்துக்கு வரும்போது எனக்கு 2 பேர் தான் தெரியும், பாஸ்டர் ஹெர்பர்ட், பாஸ்டர் பீட்டர். நான் எங்க சாப்பிட போறேன், எங்க தூங்க போறேன், என்ன பண்ண போறேன் ஒண்ணுமே. ஆண்டவர் போன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நல்ல கவனிங்க, இதுவரைக்கும் ஆண்டவர் எனக்கு சாப்பாடுல குறை வைக்கல, இதுவரைக்கும் எனக்கு துணிமணியில குறை வைக்கல. ஒவ்வொரு நாளோட தேவைகளை தேவன் சந்திக்கிறார். இதே தேவன் உங்கள் தேவனா இருக்கிறார். தீர்க்கதரிசனமா நான் சொல்றேன், பாடுவோமா? ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா, ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம், உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா, உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீ. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா.
கர்த்தருடைய கிருபையினால நான் வந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் ஒரு 1000 பேருங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லியிருப்பேன். நல்ல கவனிங்க. இது எப்படி நடந்து தெரியுமா? ஒற்றுமையா இந்த மீட்டிங் அவன் அரேஞ்ச் பண்ணாங்க. ஒற்றுமையில வல்லமை இருக்கிறது. நல்ல கவனிங்க. ஒற்றுமையில வல்லமை. இன்னைக்கு ஒரு சபையை பத்தி பாஸ்டர் சொல்றாரு, நம்ம ஒரு இடம் வாங்கணும், அதுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஒற்றுமையா செயல்படணும். அவர் யாருக்காக சொல்றாரு? நம்ம தலைமுறைக்கு சொல்றாரு, நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்றாரு, நம்ம தேவராஜ கட்டப்படுறதுக்காக சொல்றாரு. ஒரு வீடை வாங்குறதுக்கு லோனை போடுறோம், ஏன் சபையை வாங்குறதுக்கு ஒரு லோனை போடக்கூடாது? கரங்களை தட்டுங்க பார்க்கலாம், உற்சாகமா யோசிங்க. ஒரு வீடை வாங்குறதுக்கு ஒரு லோனை போட்டு பண்ற, ஒரு கார் வாங்குறதுக்கு நல்ல கவனம். எவ்வளவு நாள் தான் வாடகை வீட்டில் இருக்க போறாங்க? எவ்வளவு நாள் தான் வாடகை வீட்டில் இருக்க போறோம்? இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ சபையெல்லாம் மூடப்படுகிறது. மூடப்பட்ட சபையை நீங்க திறக்கக்கூடாது, மூடப்பட்ட சபையை நீங்க தான் வாங்கக்கூடாது. கரங்களை தட்டி அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. சொல்லுங்க, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நீ செய்த நன்மைகள், ராஜா நீ செய்த நன்மைகள் அவை முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி. ஆறாவது குறிப்பு நான் சொல்லி முடிக்க போற. ஆறாவது குறிப்பு, ஜெபத்திலே வல்லமை இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ ஜெபிக்கிற ஜெபத்துல வல்லமை இருக்கு. யாக்கோப்பு 5:17 வாசிக்கிறோம் எலியாவை குறித்து. எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனா இருந்து மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தந்தார். உலகத்துல நான் கவனிங்க, உலகத்துல 3 காரியத்தை நிறுத்த முடியாதுங்க. சுனாமி, புயல், மழை. இந்த 3 காரியத்தையும் நிறுத்தவே முடியாது. ஆனா எலியா தன் ஜெபத்தினால நிறுத்தினார். மழையை நிறுத்தினார். ஜோஷுவா ஏன்? ஜெபத்தில் வல்லமை இருக்கிறது. அப்போ நீங்கெல்லாம் நல்ல கவனிங்க, நீங்கெல்லாம் இந்த தேசத்துக்காக கூடி வல்லமையா ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த தேசத்துல கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வருவார். நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், நீங்க எல்லாம் கூடி வல்லமையா நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போக. உங்கள் பக்கத்துல சொல்லுங்க, உன் ஜெபத்திற்கு வல்லமை இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, உன் ஜெபத்திற்கு வல்லமை இருக்கு. இன்னைக்கு நீங்க நல்லா ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். ஆவியில நல்ல அந்நிய பாஷை நிரம்பி ஜெபம் பண்ணணும். அப்படி நீங்க ஜெபிக்க அந்தகார வல்லமைகள் எல்லாம் இந்த தேசத்தை விட்டு கடந்து போய் கர்த்தர் உங்கள் தேசத்துல பதில் தர போகிறார். உங்க குடும்பத்தை எல்லாம் உற்சாகமாய் ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா. சொல்லுவோம், ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா. க்ளோரி. ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. பாடுவோம். புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்று வல்லவரே. ஃபாதர் நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்று வல்லவரே, இன்றும் என்று வல்லவரே, இன்றும் என்று வல்லவரே. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெயம் தந்தீரையா.
நல்லா கேளுங்க. உங்க மனசுல தான் தெரியும் நீங்க என்னெல்லாம் ஜெபிக்கிறீங்க. அதெல்லாம் மனசுல நினைச்சீங்க, எனக்கு இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுங்க. நினைச்சிட்டு நம்ம பாட போறோம். கர்த்தர் நம்ம பதில் தர போறார். பாடுவோமா? ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஃபாதர் ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. புகழ்கிறேன் பாட்டுப்பாடி, புகழ்கிறேன் பாட்டுப்பாடி, புயல் என்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. Father, we worship you, Lord. புகழ்கின்றேன் பாட்டுப்பாடி, புயல் என்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நல்லவரே. சொல்லுங்க, இன்றும் என்று வல்லவரே. Father, நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் என்று வல்லவரே, இன்றும் என்று வல்லவரே, இன்றும் என்று வல்லவரே. பக்கத்துல சொல்லுங்க, ஜெபிக்க மறந்துடாதீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ஏன்னா ஜெபத்துல வல்லமை இருக்கு. There is a power in prayer. There is a power in prayer. நிறைய பேர் ஜெபிக்க மறந்துறோம். எப்பதான் ஜெபிக்கிறீங்க? நல்லா கவனிங்க. தூங்கும் போது ஜெபிக்கிறீங்க. ஆண்டவரே நல்ல தூக்கம் வரணும், பிசாசு கனவுல வரக்கூடாது, இதுக்கு தான் ஜெபம் பண்றோம். மாறணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும், சபை எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும், உங்களுடைய ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கணும், அழிஞ்சு போற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஏமன். தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. Glory. புகழ்கின்றேன் பாட்டுப்பாடி, புயல் என்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டுப்பாடி, புயல் என்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் என்று வல்லவரே, நன்றி அப்பா, நல்லவர். ஆண்டவர் சொல்றதை நான் சொல்றேன். அருமையான ஒரு அம்மா பொட்டு வச்சுட்டு இருக்காங்க பக்கத்துல. நீங்க ஒருவேளை புதுசா வந்துட்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். நன்றி அப்பா, நல்லவரே, நன்றி என்று வல்லவரே. அப்பா நன்றி அப்பா, நல்லவரே, இன்று என்று வல்லவரே. கடைசி குறிப்பு, கடைசி குறிப்பு. நீங்க என்ன செய்தி? வல்லமையின் தேவன். எப்படியெல்லாம் வல்லமை. கடைசியாய் ஆவியானவர் நமக்கு வல்லமை தருகிறார். ஆவியானவர் நமக்கு வல்லமை தருகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அவர் கொடுக்க வந்திருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும் பாஸ்டர், நான் ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிருக்கிறேன், எனக்கு வரங்கள்லாம் வேணும், நான் தரிசனம் பார்க்கணும், நானும் இந்த சபையோடு இணைஞ்சு, நல்ல கவனிங்க, தனியா இல்லை, இந்த சபையோடு இணைஞ்சு ஊழியம் செய்ய விரும்புறேன் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் முன்னாடி வாங்க. முடிக்க போறேன் சீக்கிரம். எனக்கு அபிஷேகம் வேணும், எனக்கு இன்னும் அபிஷேகம் வேணும். வெக்கப்படாதீங்க, சீக்கிரம் வாங்க. ஹalleluya. ரபா ரபா ஷிகே, முன்னாடி வாங்க. ஹalleluya. ராகரமா ஷிகிரி பல ரபல துர பலதியா. Oh, we worship you Lord, 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 worship you Lord. Hallelujah, 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 hallelujah. உற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, உற்றிடுவே உனக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. உற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, உற்றிடுமே உனக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழுமிட. வல்லமை 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 தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம்
அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே ரபா பாபா பலதரபா திபபலரபா ஷபலரபா பெற்றுகொள் பெற்றுகொள் திபலரபா ஷத கர்த்தர் நிரப்புகிறார் உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது இப்போது அக்கினி அபிஷேகத்தை நான் பார்க்கிறேன் கர்த்தருடைய வல்லமை நாவியானவர் பலமாய் 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 இங்கே நிற்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் தொடுகிறார் receive it receive it receive it let the fire anointing right now right now right now right now right now right now fill them Lord 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 ரபா ரபா ஷபலரலதியா ஒவ்வொரு கர்த்தர் பலப்படுவீராக ஒவ்வொரு மீது ஆவியை ஊற்றுவீராக ஒரு புதிய அந்நிய பாஷை ஒரு புதிய வல்லமை ஒரு தரிசன கண்கள் கர்த்தர் கொடுக்கிறார் 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 பெற்றுக்கொள் 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 receive it receive it receive it வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஓ ரபா பாபா பாபா பலதரபா ரிபா பலதரபா ஷபல பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் உங்களுக்காக வானம் திறக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்காக வானம் திறக்கப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் புறாவின் வடிவத்தில் இறங்கி கொண்டிருக்கிறார் சில பேர் தரிசனங்களை பார்க்கிறீங்க சிலுவை காட்சிகளை பார்க்கிறீங்க தரிசன கண்களை கர்த்தர் கொடுக்கிறார் receive it receive it receive it let the fire flow let the fire flow இப்போது அக்கினி அபிஷேகம் உங்கள் மீது ஊற்றப்படுவதாக பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பலமாய் 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 ஓ ரபா பாபா பா ரிபா கபல ரபா ரிபா லரமன தூரமன தூரபல 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 தியோ ரிபா தூரமன ஷதரல தியோ ரிபா ரபா ஷபல ரபல தியோ receive it receive it receive it receive it Rikara shike let the fire flow right now Raba kaba Rina shike Maduri mena duramana durabala diya receive it receive it receive it ஊற்றுகிறார் ஊற்றுகிறார் தாகம் உள்ளவன் மீது ஊற்றுகிறார் பெற்றுக்கொள் 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 உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது இது அபிஷேகிக்கிற ஒரு வேளை வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிற வேளை கர்த்தர் உன்னை உருவாக்குகிறார் கர்த்தர் உன்னை கூர்மையாய் மாற்றுகிறார் கர்த்தருடைய கழுகான ஒப்பிட்ட பலன் இறங்குகிறது பெற்றுக்கொள் 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 receive it receive it receive it fire fire receive it oh raba ba 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 ka ba ba riba ba raba shikiriba raduna rama ladura manadura baladaraba receive it receive it receive it receive the anointing receive the anointing receive the anointing oh raba shadara dia riba la raba shadara dia riba la raba daraba shadara dia right now right now right now right now right now right now in the name of Jesus கர்த்தருடைய அபிஷேக வல்லமை fire fire right now anointing 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 right now glory 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 oh raba ba 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 la da raba riba ba la raba shadara la dia riba raba shabala raba fire 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 receive it receive it receive it receive it the new anointing fire 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 raba la da raba shadara la dia the God's anointing, the God's anointing, the God's anointing, fire, 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 God's anointing right now, right now. Oh, Rabba Baba la da Rabba Shabala Rabba, Ribaba Rabba Shabala da Rabba la dia, Ribaba Rabba Shadara la dia, Allah, Karangalai Paratu Neraga Uyerti. Oh, hallelujah. Oh, Rabba la da Rama Shike. Oh, Rimana da Rabba Shabala Rabba la dia. Oh, Rabaladara Mashike, Ribaba Babaladara Baba Shadara Ladia. Petrogol, Petrogol, Uttugirar, Uttugirar. Our Yarangi Vandirkira, one Patrate Nerapumbadiya. Oh, Avianar Vitugode, Une Kadina Padatade. Hallelujah. Our Yarangi Vandi, Une Balapadatumbadiya, Une Sugamakumbadiya, Avikri Varkin Nadatumadiya, Une Abhishagam Madiya, our Kadandu Vandirkira. Hallelujah, hallelujah, oh hallelujah. Yesuve Andavar, Yesuve. We
love you, Lord. We worship you. Hallelujah. கர்த்தரை உயர்த்துவோம், கர்த்தரை உயர்த்துவோம், கர்த்தரை உயர்த்துவோம். ரபரபஷிகே மதுர மலதர மனதியர பரஷிகிரி மலதுவா மதுர பலதர பபபப பலதர மமலதர பபஷபலர பலதர பல. எல்லா அந்நிய பாஷைகளை பேசி ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி விட்டு கொடுங்க, ஆவியானுக்கு விட்டு கொடுங்க. ரபலரமஷிகே தாகம் உள்ளவன் மீதுதான், தாகம் உள்ளவன் மீதுதான் அவருடைய ஆவியை ஊற்றுவார். ரபபபலதர பபஷபலர பலதர பலதியர பலதுர பலதியா மதுர பபலர பபலதர பபஷபலர பபலதர பபலதுர பபலதர பலதர பதியா ரிபரமஷிகே ஓ ரபரமஷிகே. ஹalleluya. ரபரபஷிகிரி பலரபஷிகி. ஹalleluya. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் தேவனே. பரிசுத்த அலங்கார துதியோடு உம்மை துதிக்கிறோம் தேவனே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு வாசம் செய்ய